சமநிலையில் இணைவோம் என்கின்ற மாநில சுயாட்சி தீபத்தை ஏற்றி பிடிப்பதற்காக மெழுகுவர்த்தியாக உருக்கி கொண்ட திராவிட இயக்க வீராங்கனைகள் என்கின்ற தலைப்பிலே பேச வருகிறார். இணை எதிரி ராஜபக்சேவை திருப்பதியிலே நேருக்கு நேராக கருப்பு கொடியோடு எதிர்கண்ட மகளிரணி அமைப்பாளர் மல்லிகா தயாளன் அவர்கள். கருத்தரங்கத்தின் தலைவர் அண்ணன் மணி அவர்களே, அண்ணன் பூமிநாதன் அவர்களே, கருத்தரங்க நாயகர்களே, இறுதியாக சிறப்புரையாற்ற இருக்கின்ற என் உயிரினும் மேலான தலைவர், 7 தலைமுறைக்கு இருந்து உண்டும் வாய்ப்பிருந்தும் வாழும் தலைமுறைக்காக வழிகளை தாங்குகின்ற வரலாற்று நாயகன் திராவிட இயக்க போர்வால் அண்ணன் அவர்களே, திருச்சி நாடாளுமன்றத்தின் உறுப்பினர், நம்முடைய எதிர்காலம், நம்மவர், நமக்கானவர், நம்முடைய நம்பிக்கை தம்பி துரை வைகோ அவர்களே, தலைமை கழக நிர்வாகிகளே, அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட இயக்க வீராங்கனைகளின் வரலாறு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியதாகும். 1920 1940 வரை குறிப்பிடத்தக்க காலகட்டமாகும். அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று இருந்த காலத்திலே தந்தை பெரியார் பெண் உரிமைக்காக போராடியதோடு இல்லாமல் அவர்கள் இயங்க உந்து சக்தியாக இருந்தவர். இக்காலகட்டத்தில் சுயமரியாதைக்காகவும் சமூகம் மற்றும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் போராடிய திராவிட இயக்க வீராங்கனைகளை பற்றி பேச உள்ளேன். பெண்களின் உரிமைக்காகவும் சமுதாய சமூக சீர்திருத்தங்களுக்காகவும் ஆதி திராவிடர்களின் உரிமைக்காகவும் திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகளை மக்களிடம் எடுத்துச் செல்லவும் சமூகத்தில் பெண்களின் நிலையை உயர்த்துவதற்காகவும் பெண்களின் திருமண வயதை உயர்த்தவும் குழந்தைகள் திருமணத்தை தடுக்கவும் உடன்கட்டை ஏறுவதை அடியோடு ஒழிப்பதற்காகவும் விதவைகளின் மறுவாழ்விற்காகவும் பெண்களின் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் அரசியல் உரிமைகளுக்காகவும் தேவதாசி முறையை ஒழிக்கவும் குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டத்திற்காகவும் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் என திராவிட இயக்க வரலாற்றில் தியாகங்களால் போராட்டங்களால் சமூக சேவைகளால் தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட முக்கியமான திராவிட இயக்க வீராங்கனைகள் சிவகாமி சிதம்பரம், மனோரஞ்சிதம், பார்வதி, வீரம்மாள், மஞ்சுளாபாய், மிராண்டா கஜேந்திரன், பொற்செல்வி இளமுருகு, தாமரை கண்ணி, மலர்முகத்தம்மை, குஞ்சிதம் ராமசாமி, நீலாவதி சுப்பிரமணியம், தந்தை பெரியாரின் சகோதரி கண்ணம்மா, மணியம்மை, நாகம்மாள், வீரத்தாய் ராணி, ராஜாமணி அம்மாள், மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள், தர்மாம்பாள், மீனாம்பாள் சிவராஜ், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, சத்யவாணி முத்து ஆகியோர் ஆவார்கள். மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் நினைவாக 10வது வகுப்பு வரை படித்த பெண்களுக்கு அவர்களுடைய திருமணத்திற்காக ரூபாய் 25,000 8 கிராம் தங்கமும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண திட்டம் என்ற பெயரில் வழங்கப்படுகின்றது. மணியம்மை தந்தை பெரியாரின் துணைவியார், திராவிட இயக்கத்தின் முக்கிய பெண் தலைவராக விளங்கியவர். பெரியாரின் சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளால் ஆழமாக ஈடுபட்டு அவரின் எண்ணங்களை பரப்புவதில் முக்கிய பங்கு வகித்தவர். 1949ஆம் ஆண்டு நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது சென்னையில் இந்தி எதிர்ப்பு மறியலை முன்னின்று நடத்தியவர். பெரியார் மறைவுக்கு பிறகு திராவிட கழகத்தின் தலைவராக மக்கள் பணியாற்றியவர். டாக்டர் தர்மாம்பாள் 1938 நவம்பர் 13 அன்று சென்னையில் மறைமலை அடிகளாரின் மகள் திருவரங்க நீலாம்பிகை அம்மையார் அவர்கள் தலைமையில் பெண்களின் மாநாடை நடத்தி அந்த மாநாட்டிலே ஈவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார் என்ற பட்டத்தை வழங்கியவர். டாக்டர் தர்மாம்பாள் நினைவாகத்தான் விதவைகள் மறுவாழ்வு
திருமண திட்டம் என்ற பெயரில் தமிழக அரசு வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட தர்மாம்பாள் அம்மையாருக்கு தான் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி திங்கள் 25ஆம் நாள் மூலக்கொத்தத்திலே உள்ள அன்னையாரின் சமாதிக்கு சென்று நம்முடைய தலைவர் திராவிட இயக்க போர்வால் அவருக்கு மலரஞ்சலி செலுத்தி வணங்கி வருகின்றார். முத்துலட்சுமி ரெட்டி ஆதரவற்ற பெண்களின் தங்கி படிப்பதற்கு அடையாறில் அவ்வை இல்லம் என்ற பள்ளியை ஆரம்பித்தார். அடையார் புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவினார். அடையார் புற்றுநோய் பாரத போரில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்த கண்ணனை போல அடையாறிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற புற்றுநோய் மருத்துவமனை கொரோனா காலத்திலே அங்கு பணியாற்றுகின்ற செவிலியர்களும் துப்புரவு தொழிலாளர்களும் வீட்டிற்கு சென்று வர அன்று காரோட்டியாக இருந்து அவர்களை தன் உயிரை துச்சமென நினைத்து பணியாற்றினாரே. நம்மவர் நமக்கானவர் தம்பி துரையாய் வைகோ அவர்களை என்ன சொல்லி நாம் பாராட்டுவது? நம்முடைய எதிர்காலம் அவர்தான். சத்தியவாணி முத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அறிவித்தார்கள், யார் 5 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி தருகின்றீர்களோ அவர்கள் விரும்பும் கல்லூரியை அவர்கள் விரும்பும் பெயரில் கல்லூரி நிறுவப்படும் என்று அறிவித்த போது அன்னை சத்தியவாணி முத்து அவர்கள் நட்சத்திர இரவு, நட்சத்திர கிரிக்கெட் போன்ற நிகழ்ச்சிகளை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையில் நடத்தி 5 லட்சம் ரூபாய் நிதியை திரட்டி தந்து இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் டாக்டர் அம்பேத்கர் பெயரில் கல்லூரி நிறுவப்பட்டது. அன்னை மாரியம்மாள் இன்றைய காலகட்டத்தில் மதுவினால் பல குடும்பங்கள், பெண்கள், மாணவ மாணவிகள் சீரழிந்து வரும் நிலையில் கலிங்கப்பட்டியிலே 100 வயதை கடந்து 1000க்கு அதிகமான பெண்களை திரட்டி மதுக்கடையை மூட வைத்தாரே அன்னை மாரியம்மாளும் திராவிட இயக்க வீராங்கனையே. 100 ஆண்டுகள் கடந்த பின்னும் சமூகத்தில் பெண்களுக்கான அடிப்படை உரிமைகள் எந்த அளவு கிடைத்துள்ளன என்கிற கேள்வி இன்னமும் நீடிக்கிறது. இதற்கான பதிலை இந்த சமூகம் தருவதில் தான் இருக்கின்றது. தந்தை பெரியார் அவர்கள் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டதை போல வாழும் பெரியார் தலைவர் வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்திலே பெண்களுக்கு 33% வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதுபோல வரும் கூட்டத்தொடர்களிலே தம்பி துரை வைகோ அவர்களும் பெண்களுக்கு 33% வாங்கி தர வேண்டும் என்று மகளிர் அணி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தலைவர் அவர்களே, எங்களை வழிநடத்துங்கள். தம்பி துரை வைகோ பின்னால் மகளிர் அணி சகோதரிகள் வேலு நாச்சியாராக, அங்கையர் கண்டிகளாக, குயிலிகளாக அணிவகுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.